ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விஜயலக்ஷ்மி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12 volt டிசி பேட்டரியில் யூஸ் ஆகிற ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம ஆம்ப்ளிஃபையரோட ஓவரால் வியூ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பவர் ஆம்ப் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ பவர் ஆம்ப் என்ன யூஸ் பண்ணிக்கிறோன்னா STK 4392 என்கிற சீரீஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுவும் சான்யூ சீரியஸ் ஐசி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 4392 ஐசி அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25+25 வாட்டேஜஸ் வரும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து 50 வாட்டேஜஸ் வரும். ஸோ பேஸ்டபிள் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம கவின் பேஸ்டபிள் போர்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கவின் பேஸ்டபிள் போர்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்வூஃபருக்கு பார்க்கலாம். ஸோ சப்வூஃபருக்கு என்ன யூஸ் ஆகிக்குதுன்னா சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா சக்தி மாஸ்ஃபெட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சக்தி மாஸ்ஃபெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 110 வாட்டேஜ் அவுட்புட் வரும். ஸோ சப்வூஃப்ரி பார்த்திங்கன்னா அதுக்கு சக்தி சப்வூஃப்ரி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கன்வெர்ட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ கன்வெர்ட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோன்னா மேக்ஸ்வினோட டொராய்ட் கன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மேக்ஸ்வினோட டொராய்ட் கன்வெர்ட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 28028 யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக இந்த ஆம்ப்ளிஃபையரோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 வாட்டேஜ் அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஒரு காருக்கு அல்லது டாடா ஏசி எந்த விதமான 12 volt பேட்டரிக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பேனல் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பேனல் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அக்ரிலிக் ஷீட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணதில் அந்த கண்ட்ரோல் நாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான குவாலிட்டியான நாப்ஸ் பற்றி தான் போட்டிருக்கிறோம். ஸோ அடுத்து பேக் சைட் பார்க்கலாம், எப்படி கனெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெக்கோ ஜாக் தான் தந்துருக்குறோம். ஸோ எந்த ஃபால்ட் ஆனாலும் செட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக கழட்டிக்கிற மாதிரி ஜாக் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ பேட்டரி செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 118 ஒயர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப ஹெவியாக சப்வூஃபர் யூஸ் பண்ணுறங்காட்டி 118 ஒயர் யூஸ் பண்ணிக்கிறோம் பேட்டரி லைனுக்கு. அடுத்து ஸ்பீக்கர் லைன் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சேனல் இந்த க்ரீன் கலரு, அடுத்து ரைட் சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரே கலர் கொடுத்துருக்கோம். ஸோ சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஜாக்ஸ் உங்களுக்கு எதுக்காக இருக்குதுன்னா என்ன ஃபால்ட்டேஜ் ஆனாலும் செட்டு கழட்டிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வேக்கோ ஜாக் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான வேக்கோ ஜாக் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து மைக்கான் 8 inch ஊஃபர் இருக்குது. ஸோ மைக்கான் 8 inch ஊஃபர் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். அதனோட மேக்கிங்கும் நல்லாயிருக்கும், பேஸ் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதனோட பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் இம்போர்ட்டட் கோன் யூஸ் பண்ணிக்கிறங்காட்டி நல்லா ஹெவியாகவே இருக்கும், எந்த வித ஃபால்ட்டேஜ் இல்லாத உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும், நல்லா ஆடியோ டெப்த்தாகவும் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட மேக்னெட் சைஸு. ஸோ இதனோட ஃபினிஷிங்கை நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ இது ஃப்ரேமு மேக்னெட் வைஸ் சரி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், நல்ல எஃபெக்டாகவும் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்வூஃபர்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம மைக்கானோட 10 inch சப்வூஃபர். ஸோ மைக்கானோட 10 inch சப்வூஃபர் பார்த்திங்கன்னா அதனோட குவாலிட்டியும் சரி அதனோட பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனோட பேஸ் ரொம்பவே நல்ல ஸ்மூத் பேஸாக இருக்கும், எந்த உதறல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நல்ல குவாலிட்டி பேஸ் தரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதனோட மேக்னெட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து மைக்கானோட மேக்னெட் வியூ. ஸோ மேக்னெட் பார்த்திங்கன்னா எல்லா ஜென்ரல் சப்வூஃபர்ஸில் இருக்கிற மாதிரி இவங்களும் அதே மேக்னெட்ஸ் தான் தந்துருக்குறாங்க. ஸோ இதனோட மேக்னெட்டோட அவுட்புட் வாட்டேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 550 வாட்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2.1க்கு ஒரு பெஸ்ட்டான சப்வூஃபராக இந்த மைக்கான் இருக்கும். ஸோ இது நீங்கள் மைக்கான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் யாருக்காச்சும் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸில் தந்துருக்கிறேன். என்ன டீட்டெயில்ஸ் எது வேணாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ.